மாசம் அதிகமா இருக்கு இல்ல நிறைய இடத்துல அசஸர்ஸ் வந்து போய் எடுக்கிறதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நம்ம அசஸர்ஸ் எடுக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். அசஸர்ஸ் எடுக்கிறதுல ஒரு சில இடத்துல அந்த என்ட்ரி பண்றப்ப மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான இடங்கள் தான். அது எங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரதான் வந்திருக்கும். அது யாருக்கும் வந்து தவறாலாம் போகாது. ஏன்னா திரும்ப அசஸ்மெண்ட் எடுக்கிறப்ப அவங்க ரீடிங் எல்லாம் வரப்போ அது சரி செய்யப்படும். சார் 6 மாதத்துல திமுக தாவே காட்சி கலைஞ்சிரும்னு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து மேடைதோறும் பேசிட்டு இருக்காரு. இல்ல அதான் சொல்றாரு. அவர் வந்து இன்னும் சில திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்றுலாம் நிறைய பேசியிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பதட்டத்திலையும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே அனிதா அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பதட்டம்னு தெரியல. ஏன்னா அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வந்து திருச்சி சிவா அவர்கள் கேபினெட் அமைச்சர் ஆயிடுவார்னு சொல்றாரு. அப்புறம் என்ன வந்து நீ உஸ்லம்பட்டியாங்கிறாரு. நாங்கள் எதுவுமே சொல்லல. என்ன சொல்றோம், அவர் வந்து என்ன ரவுடிங்கிறீங்க அப்படிங்கிறார். நாங்க அப்படிலாம் சொல்லலையே. உங்களுடைய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனிருப்பவர்கள் அவர்கள் செய்த லேண்ட் கிராபிங் எத்தனை 20 வருஷமா அவர்கள் அந்த ஏரியாவில் பண்ண லேண்ட் கிராபிங் எவ்வளவு இருக்கு. அவர்கள் வந்து எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த தென் மாநிலங்கள்ல தூத்துக்குடி திருநெல்வேலியில் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை எந்த இடத்துல நில அபகரிப்பு எதை பார்த்தாலும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயர் வராமல் எதுவுமே இல்லை. கேட்டா நான் அனிதா ராதாகிருஷ்ணன் உடன் இருக்கிறேன், அவருடைய டிரைவராக இருக்கேன். ஏன் போன வாரம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு முக்கியமான இப்ப இருக்கிற ஒரு எம்பியோடைய சொந்த இடம், அதுவே வந்து 60 ஏக்கருக்கு மேல. அதை போய் இவர்கள் அங்க ஒரு கொட்டைகள்லாம் போட்டு கைப்பற்றுறாங்க. கேட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் டிரைவருங்கிறாங்க. எங்களுக்கு போன வாரம் ஒரு புகார் வந்தது. சோ அது மாதிரி எங்க போனாலும் அவருடைய பெயரை சொல்லி பண்றது யாருடைய தைரியத்தில் இவருக்கு தெரியாம இருக்குமா? சோ அந்த 2-3 மாவட்டம் இப்போ இல்ல 25 வருஷமா என்னைக்கெல்லாம் மணல் முதல்ல 2003 ஓபன் பண்ணப்பட்ட போது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அவ்வளவு பெரிய ரவுடிசம், அவ்வளவு பெரிய இடத்துல பிரச்சனைகள், அப்ப நடந்த பல கொலைகள் எல்லாமே வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூண்டுதலின் பேர்ல நடந்தது. 2003 நான் தென் மாநிலங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் வந்து. சோ அதை வந்து அவர் கண்டிப்பா அவர் செய்த தவறுகளை மாற்றணும். அவர் திரும்ப வந்து ரொம்ப குழப்பத்திலையும் அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. போராட்டம் அறிவிச்சிருக்கிறார் சார். திருச்செந்தூர் கோவில்ல அந்த கிரீல்கள் போட்டு பக்தர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினார். ஆனா அது வந்து கடந்த 5 ஆண்டுகள போடப்பட்டது. ஆனா இப்ப வந்து பக்தர்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும் போராட்டம் அறிவிச்சு. இல்ல அவருக்கு நிறைய புரியாமல் இருக்கிறார். அவர் ஏதோ பதட்டத்தில் பேசுறாரு, நிறைய புரியாமல் இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் கொஞ்சம் நிதானமாக, ஏன்னா அவர் 5 வருஷமா அமைச்சர் இருந்தார். யாராவது டக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் எந்த துறை அமைச்சர்னு சொல்ல முடியுமா? எந்த துறை அமைச்சர்னே தெரியாமல் செயல்பட்டு இருந்த ஒரு அமைச்சர் கண்டிப்பா இப்பயாவது அவர் வந்து கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வேற எதுவும் இல்லை. தாவேகா அரசு புதிதாக வந்திருக்கிறதுனால